இந்த பொண்ணு கிளாஸ் ரூமுக்கு லேட்டா வந்துடுறா. இதனால ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்க ப்ரொஃபஸருடைய டேபிளுக்கு கீழேயும் போய் ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிளாஸுக்கு ப்ரொஃபஸரும் வராங்க. இந்த பொண்ணு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வேற யாருமே கிடையாது, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான். தென் அவருமே இந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு ரொம்பவே கூச்சப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து எழுந்து போய் தன்னுடைய பிளேஸ்லயும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த ப்ரொஃபஸரும் சொல்றாரு, நான் இன்னைக்கு சப்ஸ்டிடியூட்காக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். உங்க கிளாஸ்ல இன்னைக்கு தான் எனக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இந்த கிளாஸ்லயே ரொம்ப அழகான பொண்ணு அவர்கிட்ட வந்துட்டு, சார் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்கவும் இவரும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சுமா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு. ஆக்சுவலா 1 வீக்குக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுல இந்த பொண்ணுக்கு நிறையவே அடிபட்டு இருக்கும். அப்பதான் ஒரு வயசானவர் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட, நீ கண்டிப்பா மேரேஜ் பண்ணியே ஆகணும், அப்படி பண்ணாதான் டிசாஸ்டர்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்காக ஒரு லைக் பண்ணி எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுமே கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இது எல்லாமே இந்த பொண்ணோட கனவு தான். அவங்க போனை எடுத்து டேட்டையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டிசாஸ்டர் இனிமேதான் இவங்க லைஃப்ல நடக்கவே போகுது. ரொம்பவே குழம்புன மனநிலைமையில ரூமை விட்டு வெளியில வராங்க. பார்த்தா இன்னைக்கு அவங்க கசினுக்கு பர்த்டேவா இருக்கும். சோ எல்லாருமே அதை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பொண்ணால சந்தோஷமா இருக்க முடியல. இந்த பொண்ணுமே அவங்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கனவுல வந்த அந்த வயசானவர் இவங்க ஃபேமிலியில இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்டயும் போயிட்டு, யாருமா இவரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஜோசியர்மா, நீ பிறந்ததுக்கு அப்புறமா இவர் தான் உனக்கு ஜாதகம் பார்த்து சொன்னார். நீ உன்னுடைய 20வது வயசுல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீ மே மாசத்துல பிறந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணாதான் உனக்கு அந்த சாபம் உன்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணுமே தான் கனவுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்க வீட்லயுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணோட அங்கிளுமே ஒரு பையனுடைய ப்ரொஃபைலை காமிச்சு, இந்த பையன் தான் நீங்க சொல்ற மாதிரி மே மாசத்துல பிறந்திருக்கான், இவனையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு எடுப்பாங்க. ஆனா அந்த பையன் இந்த பொண்ணை விட 7 வருஷம் பெரியவனா இருக்கிறான். மறுநாள் இந்த பொண்ணுமே அந்த பையன் கூட டேட்டிங் பண்றதுக்காக போறாங்க. அந்த பையனுமே இவங்க கிட்ட ரொம்பவே பாசமா கேரிங்கா நடந்துக்கிறான். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த பொண்ணோடைய வீட்டுக்குமே போறாங்க. இந்த பையன் அந்த டாப்பான யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறத தெரிஞ்சு அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய ரிசல்ட்டுமே வருது. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு முக்கியமான பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணுடைய பேப்பரை திருத்தினது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்.